கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்னிசையில் நற்செய்தி 12ஆம் பாகம். மோசேயை குறித்து செய்தி அளிக்க தேவன் உதவி செய்தபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மோசே என்கிற இந்த தேவ மனிதன், மாபெரும் மனிதன், மாபெரும் காரியங்களை தேவனுக்காக சாதித்த ஒரு அற்புதமான மனிதனை குறித்து இந்த செய்தியின் மூலமாக இந்த நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் இந்த நாளிலே என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தவன். மோசே என்றொரு தேவ மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து வந்தார். மோசே என்றொரு தேவ மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து வந்தார். அரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை அவரை கொண்டு தேவன் செய்தார். அவரை கொண்டு தேவன் செய்தார். மோசே என்றொரு தேவ மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து வந்தார். சாந்த குணம் உள்ளவன் மோசே போலே யாரும் இல்லை. பூமியிலே சாந்த குணம் உள்ளவன் மோசே போலே யாரும் இல்லை. மோசே போலே யாரும் இல்லை. மோசே போலே யாரும் இல்லை. மோசே என்றொரு தேவ மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து வந்தார். மோசே என்றொரு தேவ மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து வந்தார். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் மோசே இருந்தான். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் மோசே இருந்தான். உண்மையுள்ளவனாய் மோசே இருந்தார். உண்மையுள்ளவனாய் மோசே இருந்தார். மோசே என்றொரு தேவ மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து வந்தார். அரிய பெரிய காரியங்களை, அரிய பெரிய காரியங்களை அவரை கொண்டு தேவன் செய்தார். அவரை கொண்டு தேவன் செய்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய சரித்திரம் ஒரு பெரிய சரித்திரம். லட்சக்கணக்கான மக்களை அடிமைத்தனத்திலிருந்து இந்த மோசே ஒரு மீட்பின் தலைவனாக நின்று எகிப்து நாட்டிலிருந்து கானானுக்கு நேராக அந்த ஜனங்களை நடத்தின ஒரு அற்புதமான சரித்திரத்தை வேத புத்தகத்திலே வாசிக்கலாம். ஆபிரகாமை அழைத்த தேவன் கானானுக்குள்ளே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்தார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்தான். அதிலே 11ஆவதாக பிறந்தவர் தான் யோசேப்பு. அவரை விற்று போட்டார்கள் அருமையான அண்ணன்மார்கள். எகிப்துக்கு போன யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி அந்த நாட்டுக்கு பெரிய அதிபதியாக மாற்றினார். வறுமையிலே வாடிக்கொண்டிருந்த யாக்கோபின் குடும்பம் ஆகாரத்திற்காக எகிப்துக்கு சென்றது. எகிப்திலே 70 பேரோடு யாக்கோபு போய் குடியேறினார். அங்கே யோசேப்பு அவர் மனைவி பிள்ளைகளோடு 75 பேர் இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்திலே பலுகி பெருகினார்கள். வேதத்திலே பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திரையாகமம் புத்தகத்திலே இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறது. இஸ்ரவேலர் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. தேவ ஜனங்களை ஒடுக்கும்படியாக யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். அவர்கள் ஒடுக்கினான் என்பதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே தேவ ஜனங்கள் பெருக்கத்தை இந்த உலகம் விரும்புவதே இல்லை.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிறேன் என்னுடைய தமிழ் மொழி மக்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நற்செய்தி. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மதம் அல்ல, அது மதத்தை மாற்றுகிற ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கொள்கை அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற அற்புதமான ஒரு மார்க்கம். ஆமென். இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் அண்டை வருகிற மக்களை அவரை போலவே மாற்றுகிறார். கிறிஸ்தவத்தின் பெருக்கத்தை நீ விரும்பவில்லையா? இந்த நாளிலே உனக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த தேவனை தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். மோசேயின் வடிவிலே இந்த இயேசுவை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே மோசே, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்த செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகராக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போது அவர்களை மீட்க ஒரு இரட்சகனை தேவன் எழுப்பினாரோ, மோசே எழுப்பினாரோ, அதுபோலவே இந்த மனுமக்களை மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன் ஜீவனை கொடுத்தார். நீயும் நானும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. நான் ஒரு மந்திரவாதியின் மகனாக பிறந்தேன், ஒரு இந்து மார்க்கத்திலே பிறந்தேன், 303 கோடி தேவர்களை வணங்கினேன். ஆனால் ரட்சிப்பில்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன். ஒரு மந்திரவாதியின் மகன் எப்படிப்பட்டவனாய் இருந்திருப்பேன் என்று எண்ணி பாருங்கள். என் அண்ணனும் ஒரு மந்திரவாதியாக இருந்தார், நானும் ஒரு மந்திரவாதியாக மாறிக்கொண்டிருந்த போது 1967 வருஷம் 7ஆம் வகுப்பு நான் படித்த போது சிறிய சிறிய மந்திரங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். என் அப்பாவின் மந்திரம், என் அண்ணனின் மந்திரம், எல்லா மந்திரமும் தோற்று போனது. எங்கள் வாழ்க்கை தோல்வியிலே முடிந்தது. தற்கொலைதான் வழி என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் 1972ஆம் வருஷத்திலே நாங்கள் அறியாத ஒரு தேவன், எங்களுக்கு தெரியாத ஒரு ஆண்டவர், நாங்கள் நம்பாத ஒரு ஆண்டவர், நாங்கள் தேடாத ஒரு ஆண்டவர், அவர்தான் இயேசு எங்களை தேடி வந்து ரட்சித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்த தெய்வம். கடவுளை மனிதன் இன்றும் தேடிக்கொண்டே இருக்கிறான். மனிதா, கடவுளை நீ எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்திற்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதியை சார்ந்திருந்தாலும் சரி, நீ படித்தவராய் இருக்கலாம், படிக்காதவராய் இருக்கலாம், ஏழையாய் இருக்கலாம், பணக்காரராய் இருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்காகவே உயிர் கொடுத்திருக்கிறார். உனக்காகவே பரலோகத்தை விட்டு இந்த பொல்லாத உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரை நம்புவாயானால் உன் வாழ்வு மாறும். ஆம் பிரியமானவர்களே, இந்த மோசே ஒரு இரட்சகனாக, ஒரு தலைவனாக 30 லட்சம் ஜனங்கள், ஏறக்குறைய இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ள என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரத்திலே நாணலுக்குள்ளே வைத்தாள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறதை அந்த மன்னன் விரும்பாமல் எல்லா ஆண் குழந்தைகளை வெட்டி கொன்று போட்டு விடும்படியாக கட்டளை கொடுத்து விட்டான். ஆனால் மோசேயினுடைய பெற்றோர் அழகுள்ளவன் என்று கண்டு அவனை கொன்று போடாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஒரு இரட்சகனாய் வரப்போகிறவனை சாத்தான் குழந்தையிலே கொல்வதற்கு முயற்சி எடுத்தான். இயேசு குழந்தை உலகத்திலே பிறந்த போது ஏரோது மன்னன் இயேசுவை கொலை செய்ய குழந்தையா இருக்கும் போதே 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படியாக கட்டளை கொடுத்தான். இங்கே பார்வோன் பழைய ஏற்பாட்டிலே மோசேயை கொல்லும்படி கட்டளை கொடுத்தான். அங்கே இயேசுவை கொல்லும்படி அங்கே ஏரோது கட்டளை கொடுக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மோசே வாழ்வதை பிசாசு விரும்பவில்லை, அந்த நாட்டு மன்னன் விரும்பவில்லை. இளம் குழந்தையிலே அவனை கொல்வதற்காக அங்கே முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் நாணர் பெட்டியிலே வைக்கப்பட்ட மோசே, அந்த ராஜாவினுடைய குமார்த்தி
அங்கே நீராடவர்களால் அங்கே தாதிமார்களோடு வருகிறாள். அந்த பெட்டியை பார்க்கிறாள். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். மோசே உலகத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என் அருமையான வாலிப தம்பி, அருமை சகோதரனை, பெரியவரே, இந்த செய்தி கேட்கிற என் அன்பான மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நிம்மதியாய் வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று என் ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். ஆமென். இந்த இயேசு உங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிறார். உங்கள் வேதனைகளை மாற்ற விரும்புகிறார். உங்கள் கவலைகளை மாற்ற விரும்புகிறார். இந்த தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். வாருங்கள், வாருங்கள், வா மகனே. வியாதி, வருத்தம், கவலை, பாரங்கள், பயங்கள் இவைகளினால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உன்னை சுகமாக்க, உன்னை விடுவிக்க அன்போடு அழைக்கிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே பிறந்த போது அவனை ஒளித்து வைக்க கூடாமல் அங்கே ஆற்றிலே போட்ட போது தேவன் பார்வோனுடைய குமார்த்தியை அனுப்பி அந்த குழந்தை கொண்டு சென்று அங்கே அரண்மனையிலே மோசே வளர்க்கப்படுகிறான். பாருங்கள், அவனுடைய தாயை வளர்ப்பதற்காக மோசேயினுடைய அக்காள் தாயை கொண்டு வந்து அந்த பார்வோனுடைய குமார்த்தியின் இடத்தில் விடுகிறாள். அங்கே அவன் பார்வோனின் குமார்த்திக்காக வளர்க்கப்படுகிறான். மோசேயினுடைய தாய் அவனை வளர்க்கிறாள். அந்த யெகோவா தேவனை குறித்து அருமையாக அவள் போதனை செய்திருப்பார்கள். பாருங்கள், தேவாதி தேவனுக்காக அவன் செய்ய வேண்டிய மாபெரும் பணிகளை, அந்த தேவனுடைய நியமங்களை, கட்டளைகளை, தேவனுடைய காரியங்களை அந்த மோசேக்கு தன் தாய் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அவன் அரண்மனையிலே வளர்ந்தான். அவனுக்கு வேதத்திலே நீங்கள் பார்த்தால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பிரியமானவர்களே, ஸ்தேவான் அதை குறித்து தெளிவாக சொல்கிறதை பாருங்கள். அவனுக்கு மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. தேவ ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் தான், நம்முடைய உடன்பிறப்புகள் தான் அடிமையிலே கிடக்கிறார்கள் என்ற எண்ணம் ஆழத்திலே, அந்த பாரம், அக்கறை, பாசம் அவனுக்கு இருந்ததை பாருங்கள். அதனாலே அந்த மக்களை பார்க்க அரண்மனை விட்டு அவன் வெளியே வருகிறான். அப்படி வந்தபோது என்ன நடக்கிறது தெரியுமா? அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான் தன் மக்களுக்காக. தன் ஜனத்தின் மேல் அவன் எவ்வளவு அக்கறை உள்ளவனாய் இருந்தான் பாருங்கள். அடுத்த நாளிலே தன்னுடைய சகோதரமார் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதை அவன் பார்க்கிறான். நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், இப்படி ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று அவன் கேட்டபோது, நேற்று எகிப்தியனை கொன்றது போலே எங்களையும் நீ கொலை செய்ய பார்க்கிறாயா என்று அவர்கள் அங்கே அவனை குற்றம் சாட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, எங்கள் மேலே உன்னை அதிகாரியாய் வைத்தவன் யார் என்று கேட்கிறார்கள். எந்த மக்களுக்காக அரண்மனை விட்டு அந்த மக்களை விசாரிக்க வந்தானோ அந்த மக்களை அவனை புறக்கணித்து போட்டார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து கூட 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பூமிக்கு வந்த போது தன் சொந்த ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டார். 100 கோடி மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய மக்களே, 2000 வருஷமாக நற்செய்தி இந்தியாவிலே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறாரே. இயேசு உங்களுக்காய் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரே. இந்த இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்றான். நியாயம் விசாரித்த பிலாத்துவின் மனைவி அவனை நீதிமான் என்று சாட்சி கொடுத்தாள். அந்த மரணத்தை நிறைவேற்றிய 100க்கு அதிபதி மெய்யாகவே தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார். எல்லாருமே அவர் ஆண்டவர் என்று சாட்சி கொடுத்தார்களே. இந்திய மக்களே, நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்ல போகிறீர்கள்? அன்று மோசேயை புறக்கணித்தார்கள், இங்கே இயேசுவை புறக்கணித்ததை பாருங்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், உனக்காக எனக்காக. அன்பு பாசம் நிறைந்த தேவன் அவர். அவரை போல யாரும் இல்லை. அவர் யார் தெரியுமா? ஒரு தந்தையை போல தோளில் சுமக்கிற தேவன். ஒரு தந்தையை போல
அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். ஒரு தந்தையை போலே அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். துணையாக நின்றிடுவார். உங்கள் துயரெல்லாம் துடைத்திடுவார். துணையாக நின்றிடுவார். உங்கள் துயரெல்லாம் துடைத்திடுவார். ஒரு தந்தையை போலே அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். கண்ணீர் தான் உணவானதோ, கவலைதான் வாழ்க்கையானதோ. கண்ணீர் தான் உணவானதோ, கவலைதான் வாழ்க்கையானதோ. கலங்காதே சகோதரனே, கலங்காதே சகோதரியே, உனக்காக அவர் மரித்தாரே, அன்றே உனக்காக அவர் மரித்தாரே. ஒரு தந்தையை போலே அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீர் கவலை வேதனையில் நீ வாடிக்கொண்டிருக்கிறாயா? கண்ணீர் தான் உணவாகி விட்டதா? கவலை தான் உன் வாழ்க்கையாகி விட்டதா? இஸ்ரவேல் மக்கள் கூட அடிமைத்தனத்திலே சிக்கிக் கொண்டு கண்ணீரே அவர்களுக்கு உணவாகிவிட்டது. ஐயோ, நாங்கள் ஏன் பிறந்தோம் என்று அவர்கள் கலங்கினார்கள். அந்த மக்களுடைய வேதனைகளை பார்க்க யாரும் இல்லை. ஐயோ, இந்த மக்களை விடுவிக்க தான் மோசே வந்தான். ஆனால் அவனை கூட அந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? மோசே விசாரித்ததினாலே, அவர்களுக்கு உதவி செய்ய வந்ததினாலே அந்த ஜனங்களை இன்னும் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களை இன்னும் பார்வோன் இன்னமும் ஒடுக்கினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். மோசே எகிப்தை விட்டு ஓடி போனான். அனாதை போல ஆகிவிட்டான். வளர்த்த இடத்தில் அரண்மனையில் அவன் இருக்க முடியவில்லை. 40 வயதான போது அவன் அரண்மனை வாழ்க்கை விட்டு விட்டு வனாந்தர வாழ்க்கைக்கு ஓடி போனான். மீதியான் தேசத்திற்கு அவன் ஓடி போனான். குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனோ அனாதையாக அங்கே போகிறான். அங்கேதான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவன் அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். தேவன் வைத்திருந்த திட்டம், தேவனுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது போல ஆகிவிட்டது. தேவனை ஒரு பெரிய நோக்கத்தோடு மோசே தெரிந்து கொண்டார். ஆனால் மோசே அவசரப்பட்டு இப்பொழுது அந்த ஜனங்கள் நம்பாதது நிமித்தம் அவன் எல்லாவற்றை விட்டு அனாதை போல் ஆகிவிட்டான். தேவனை மறந்து விட்டார் என்று அவன் எண்ணி இருக்கலாம். பெற்ற தாயும் இல்லை, வளர்ப்பு தாயும் இல்லை. பிரியமானவர்களே, அனாதையாக்கப்பட்டதே ஒரே அவனாகிவிட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாய் மறந்தாலும் மறக்காதவர் என் இயேசு. தாய் மறந்தாலும் என் இயேசு மறப்பதில்லையே. உன் தந்தை வெறுத்தாலும் என் இயேசு வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும், உன் தாய் மறந்தாலும், பெற்ற தாய் மறந்தாலும் என் இயேசு மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் என் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் உன்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். யார் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே. உன்னை யார் வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. எல்லாராலும் மறக்கப்பட்டவனை போல மோசே மாறி போனான். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த யெத்ரோவின்
மகளை திருமணம் செய்திருந்தான். அவனுடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே ஒரு அற்புதமான காட்சி நடக்கிறது பாருங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்க்கிறான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. மோசேக்கு முன்னாலே முட்புதர் அது எரிகிறது பிரியமானவர்களே. ஆனால் அதிலே செடி எரிந்து போகவில்லை. தேவன் அதிலிருந்து சத்தம் கொடுக்கிறார். தேவன் அக்கினியாய் காட்சி கொடுக்கிறார் பிரியமானவர்களே. தேவாதி தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே வருவாரானால் உங்கள் சரீரம் வெந்து போகாது. ஆனால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், அசுத்தங்கள், எல்லா பலவீனங்கள், பாவங்கள், இச்சைகள் எல்லாம் அந்த பரிசுத்த அக்கினி அழித்துவிடும். அந்த இடத்திலே தான் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். கிட்டே போகும்படி அவன் வருகிறான். ஆண்டவர் சொல்கிறார், மோசே மோசே கூப்பிடுகிறார். அவன் இதோ அடியேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு மகனே என்று சொல்கிறார். நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன். என் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்ப போகிறேன், வா என்று தேவன் கூப்பிடுகிறார். நாட்கள் கடந்து செல்லலாம், வருடங்கள் கடந்து போகலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். 40 ஆண்டு காலத்திலே அவனுடைய வில் வித்தைகள், அவனுடைய ஞானம், அறிவு எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அரண்மனையிலே ஓஹோ என்று வாழ்ந்தவன் இப்ப வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாதவனாக ஆடுகளுக்கு பின்னாலே வாழ்கிறான். ஆனால் ஒன்று, ஆடுகளை மேய்க்க அவன் கற்றுக்கொண்டான். ஆடுகளுக்கு மேய்ச்சலை கொடுக்க கற்றுக்கொண்டான். ஆடுகளை இப்படி பராமரிப்பது என்றை கற்றுக்கொண்டான். அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். பலவீனமான ஆடு, பலமுள்ள ஆடு, எதற்கு ஆகாரம் தேவை, எதற்கு இளைப்பாறுதல் தேவை, அதையெல்லாம் கற்றுக்கொண்டான். இவனே ஜனங்களுக்கேற்ற தலைவன் என்பதை தேவன் அறிந்து கொண்டான். ஆகியதான் லட்சக்கணக்கான மக்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். நான் எப்படி போவேன் அவன் கேட்டபோது தேவன் சொல்கிறார், உன் கையில இருக்கிறது என்ன? ஒரு கோல். அந்த கோலை நீ கீழே போடு என்று தேவன் சொல்கிறார். கீழே போட்ட போது அது சர்வமாக மாறினது. பிரியமானவர்களே, மோசே பயந்து ஓடுகிறான். தேவன் சொல்கிறார், மோசே அதனுடைய வாளை பிடி. பிடித்த போது மீண்டுமாக அது கோலாக மாறிவிட்டது. இதை நம்பாமல் போனால் உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழை போலே வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதை போல் ஆயிற்று. இது அவன் நம்பாமல் போனால் இன்னும் அநேக அற்புதங்களை கொண்டு என் ஜனங்களை நான் உன்னை கொண்டு விடுதலை ஆக்குவேன் என்று தேவன் பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரோனை அழைத்துக் கொண்டு அவன் பார்வோனிடத்திலே போகிறான். எங்கள் தேவன் ஆராதனை செய்ய சொல்கிறார். நாங்கள் குடும்பமாக சென்று மனைவி மக்களோடு மிருக ஜீவன்களோடு ஆராதனை செய்ய வேண்டும், அனுப்பிவிடுங்கள் என்று மோசே ஆரோனு கேட்கிறார்கள். அந்த தேவனை நம்புவதற்கு அவர் யார்? அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். எல்லா மக்களும் சொல்கிறார்கள், கிறிஸ்தவ மார்க்கம் பாதியிலே வந்தது, பாதியிலே வந்தது. எப்ப பாதியிலே வந்தது? என் செய்தி கேட்கிற அருமையான சகோதரனே, நீ பிறந்த எத்தனை வருடம் ஆகிறது? 50, 60, 100 வருடம் ஆகிறது. நீ பாதியிலே வந்தாயா? தேவன் பாதியிலே வந்தாரா? உங்க தாத்தா எப்போது வந்தார்? உங்க அப்பாவுக்கு முன்னாலே. உங்க தாத்தா எப்போது வந்தார்? அந்த தாத்தாவுக்கு தாத்தா எப்போ வந்தார்? எல்லாம் பாதியிலே வந்து பாதியிலே போகிறவர்கள். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை.
ஆனால் தேவனோ ஆதியிலிருந்து இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் பாதியிலே வந்த கடவுள் அல்ல. பாதியிலே 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஏன் வந்தார்? உன்னை என்னை மீட்கதான். ஆனால் மனிதா, உன் வாழ்வு பாதியிலே வந்தது, பாதியிலே முடிகிறது. உன் வாழ்வு நிரந்தரம் அல்ல. நிரந்தர வாழ்வு வேண்டுமானால் இயேசுவோடு நீ சேர்ந்து கொண்டால், இணைந்து கொண்டால், கோடி வருஷம் அவரோடு வாழலாம். மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே, பொன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே, பொன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே. என்னாலும் இயேசுவல்லால் உனக்கொரு துணை இல்லையே, என்னாலும் இயேசுவல்லால் உனக்கொரு துணை இல்லையே. மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. பிரியமானவர்களே, உலக வாழ்வு நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் சாலமோன் ஞானி சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் மாயை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் யார் என்று பார்வோன் கேட்கிறான். உலகத்திலே உன்னை உண்டாக்கின இரட்சகரை அறியாமல் வாழ்வது எவ்வளவு பரிதாபம். நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தும், பட்டம் இருந்தும், பணக்காரராயிருந்தும், அறிவாளிகளாய் மேதைகளாயிருந்தும், உங்களை உண்டாக்கின இரட்சகரை அறியாவிட்டால் அதை போல பரிதாபம் எதுவும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவாதி தேவனை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்திலே வாசிக்கலாம். தேவாதி தேவனுடைய வேத புத்தகத்தை நீங்கள் அறியாவிட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பார்வோன் தேவனை அறியவில்லை. அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. மோசே செய்து காட்டுகிற அற்புதங்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நதியின் நீரை கோலினால் அடிக்கும்படி மோசேக்கு தேவன் சொல்கிறார். நதியின் நீரெல்லாம் இரத்தமாய் மாறுகிறது. ஆனாலும் பார்வோன் இருதயம் கடினம் அடைகிறது. இரண்டாவது தவளைகளை அனுப்புகிறார். மோசே கோல்களை நீட்டும் போது தவளைகள் தேசம் எங்கு வருகிறது. பெண்கள், மனிதர் மேலே பெண்கள் அப்படியே வந்து குவிகிறது. அடுத்து வண்டுகளை தேவன் அனுப்புகிறார். மனிதர்கள் வீடுகளிலே தோட்டங்களில் எங்கும் வண்டுகள். ஆம் பிரியமானவர்களே, கல்மழை பெய்கிறது. பயிர்கள் எல்லாம் நாசமாகிறது. சூளையின் சாம்பலை தெளிக்கிறார் மோசே. மனிதர் மேலே மிருகங்கள் மேலே கொப்பளங்கள் எழும்புகிறது. ஆனாலும் பார்வோன் மனதை கடினமாக்குகிறார். வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். எல்லா பயிர்களையும் வெட்டி தின்கிறது. தேசம் அழிவுக்குள்ளாகிவிட்டது. ஆனாலும் பார்வோன் மனம் திரும்பவில்லை. 3 நாள் காரிருள் தேசத்தை மூடிவிட்டது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தான் வெளிச்சம் இருந்தது. இத்தனை சேதங்கள் வந்தபோது எகிப்தருக்கு மாத்திரமே இந்த சேதங்கள் வந்தது. தேவ ஜனங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை, சேதம் வரவில்லை. இவை எல்லாவற்றையும் கண்டும் திரும்பாத பார்வோனின் கடின இருதயத்தை தேவன் கண்டு மோசேக்கு சொல்கிறார், எகிப்திலுடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் சாக போகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து
ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டி வெட்டும் போது அதன் ரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய நிலைக்கால்களிலே பூச வேண்டும். சங்கார தூதன் எகிப்திலே கடந்து வரும்போது எந்த வீட்டின் நிலைக்காலிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கிறானோ அந்த வீட்டை விட்டு கடந்து போய்விடுவான் சங்கார தூதன். அந்த ராத்திரி நடுராத்திரியே இஸ்ரவேல் மக்கள் தவிர எல்லார் வீட்டிலே பார்வோன் முதல் கடைசி வேலைக்காரன் வரை எல்லா வீட்டு தலைச்சன் பிள்ளைகளையும் இறந்து போனது. நடுராத்திரியிலே கூக்குரல், ஓ என்று மக்கள் கதறுகிறார்கள். அப்பொழுதுதான் பார்வோன் மோசேயை ஆரோனை அழைத்து, உங்கள் ஜனங்களை கூட்டிக் கொண்டு தேவனுக்கு ஆராதனை செய்ய ஓடுங்கள், எங்களை விட்டு போய்விடுங்கள், எங்களை ஆசீர்வதித்து விட்டு செல்லுங்கள் என்று பார்வோன் கெஞ்சுகிறான். அணி அணியாய் புறப்பட்டு போகிறார்கள். பிரியமானவர்களே, மகா பெரிய மீட்பு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அன்று பூசப்பட்ட வீடுகள் மக்கள் தப்பினது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தம் அடைந்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று பரலோக பாக்கியத்தை அடைந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அவர்கள் புறப்பட்டு போகும்போது, ஆம் பிரியமானவர்களே, செங்கடல் குறுக்கே வருகிறது. அங்கே அந்த காட்சி பாருங்கள். செங்கடலுக்கு முன்னால் அவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி செல்ல முடியாது. கடல் குறுக்கே நிற்கிறது. தேவன் அந்த வழியாக போக சொல்கிறார். இப்பொழுது பார்வோன் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு செங்கடல் அவர்களை குறுக்கே தடுத்து விட்டது, நாம் போய் பிடித்து விடலாம் என்று எண்ணி அவன் சிறந்த ராணுவ வீரர்களை, ரதங்களை கூட்டிக் கொண்டு மறுபடியும் இஸ்ரவேல் மக்களை பிடிக்க போகிறான்.